வணக்கம். இன்னைக்கு பேச போகிறதும் அதே டாப்பிக்கில், அதாவது மெர்காபிக் ஃபீல்டோட கண்டினியூஷன்ஸ் தான் ஒன்று. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு 2 இந்த குருஜி மகாவிஷ்ணுவோட வீடியோ வந்து பார்த்தேன். இளைய பாரதம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவர் நல்லா சொல்லியிருந்தார். அதாவது போகிறதுக்கு முன்னாடி கடையை முடுங்கடா முடுங்கடான்னு சொன்னீங்க. மூடிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் முன்னு அப்போ ஒரு மனுஷன் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு அது. ஆமாம், உலகம் அப்படி தான். என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பட் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறவங்க நிறையா இருக்கும். அதுமாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தார். நான் வந்து சரணாகதி ஸ்டேஜ் அது வந்து ரொம்ப உச்சம். சரணாகதி அவரை மாதிரி சரணாகதினா ரொம்ப ரேர். அது 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 பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் வந்து வரும். எல்லோரும் ரொம்ப நான் சரணாகதியில் இருக்கிறேன் இருக்கவே அதெல்லாம் போய் சுத்த அம்புக்கு. அது வந்து நம்மளுக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்ட ஒரு இது. சரணாகதி அப்படின்னா என்னை பொறுத்தவரை இவரை நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உச்சக்கட்டம் இவங்களாம் சரணாகதி. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை நோக்கி தான் நான் வந்து போயிட்டுருக்கிறேன். பட்டு எனக்கு என்ன இப்போது போயிருப்பேன், சில நேரத்துக்கு தோணும், சில நேரத்துக்கு போகலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சில விஷயங்களில். ஆனால் ஒன்று மட்டும் நான் அவர் சரணாகதி நான் ஸ்டேஜ்னால எனக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது, அது உண்மை தான், எல்லாம் இதாகுது அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது என்னென்னா, என்னை வந்து இது பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டையும் இந்த வார்த்தையை வந்து நான் வந்து சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பி. அந்த உணர்தலை வந்து கடவுள் வந்து அதாவது ஒரு இக்கட்டில் இருக்கும் போது எப்படி வந்து கடவுள் காப்பாற்றினாரு, எவ்வளவோ பண்ணுற ஒரு எல்லோரும் ஏதாவது இருக்கும், நிறைய பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் அப்படியே அடிங்கிட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு 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 ஃப்ளாஷ் கொடுப்பாரு பாருங்களேன். அப்போ வந்து அப்படியே அப்படியே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த உணர்தலை வந்து எனக்கு நிறைய வாட்டி கிடக்கும். ஏன்னா அதை ரொம்ப ரசிப்பேன் நான். ஸோ அதுக்காண்டியே கவலை வந்தால் அது வந்தாலும் தாங்கிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படின்னா அது வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த நிலைமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அவர் எப்படி ஃபுல் சரணாகதின்னு அவர் சொல்கிற மாதிரி நான் பாதையில் இப்போ நான் போனான்னு நான் சொல்கிறது கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து என்னோடய தாரக மந்திரமாக இருக்கும். அது அது அப்படி தான். அது அது ஒரு சந்தோஷம். அது வந்து செமையாக இருக்கும். அவரோட திருவிளையாடல் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. பட் இந்த காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்புகிறவங்க நம்பாதவங்க போகலாம், சரிங்களா? பட் என்னோட உணர்தல், நான் திருவிளையாடல் அழகாக நடத்துவார், சூப்பராக நடத்துவார். நான் நினைப்பேன் புக்கில் அந்த காலத்துலனா இப்படி இருக்குது, இந்த காலத்தில் இல்லை, ஆனால் இருக்குது. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படிலாம் வந்து கடவுள் வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆன்மீக பயணத்தில் நல்லா உச்சக்கட்டத்தை இறைய இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த சூட்சும ரகசியங்கள் நான் காட்டுவாங்க. எல்லாருக்குமே காட்டிப்பேன். தந்திராய பயணம் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நான் வந்து லிமிட்டடாக தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து ஏன்னா எனக்கு தெரியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ என்னை பார்த்தாலும் வந்து என்ன இவள் பாட்டு கேஷுவலாக இருக்கிறா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தந்திராவை பொறுத்தவரை ஒழுக்கம் ரொம்ப வேணும். அதுமாரி வந்து ஒரு இப்போ அதில் தான் இந்த ட்வின் ஃப்ளேம் இதில் வந்து நிறைய கற்றுக் கொடுத்ததுங்க. அதில் தான் எனக்கு வந்து இந்த ரெட்டைச்சுவர் பயணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நிறைய கற்றுக் கொடுக்குது. அதுக்கு வந்து ஒழுக்கம் என்ன, இறை நம்மக்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிற கான்செப்ட் ஒன்று. அதுமாதிரி ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும், செலிபஸியை மெயின்டைன் பண்ணுறது, ட்வின் ஃப்ளேம்னா ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறது, டிவைன் வந்து ஹோல்னஸ், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஜேர்னி வந்து நான் வந்து ரொம்ப 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 லைக் பண்ணுவேனே சொல்லலாம். ஏன்னா நம்மளை வந்து செட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறது, அதில் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்து அதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி நம்மளுக்கு. ஸோ நம்ம கண்டென்ட் போவோம். அப்போ தான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் அப்புறம் பேசினேன். 10 நிமிஷத்தில் நான் வந்து முடிச்சு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நேற்று நம்ம பார்த்தோம்ல, அதாவது 8, 9, 10, 11, 12 சக்ராஸ் வந்து மெர்காபிக் ஃபீல்டில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th வந்து த்ரோட், அதாவது ஹார்ட்டுக்கும் த்ரோட்டுக்கும் நடும். இது வந்து இன்னொரு உள்ள எல்லாமே உள்ளே தான் இருக்கும். அதில் உள்ள சக்ராஸு இதை கோல்டன் சக்ரான்பாங்க. அப்புறம் தேர்ட் ஐ, அதாவது பேக்லேயும் இதுலேயும் உள்ள சென்டரில் இருக்கிறது வந்து தேர்ட் ஐ 9 சக்ரா. அதுக்கப்புறம் 10th, 11th, 12th இந்த சக்ராஸ் ஃபுல்லும் நீங்கள் நான் சொன்னல ரைட் சைடு ஒன்று பண்ணும், லெஃப்ட் சைடு ஒன்று இது இருக்கும். ஸோ லாஸ்ட்டு தான் வந்து அது வந்து 12 இன்ச்சு, சரிங்களா? நான் எத்தனை இன்ச்சுன்னு சொல்லிட்டு நான் எழுதலை, 12 இன்ச்சில் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்காபா அப்படிங்கிறது வந்து ட்ரீ அப்படின்னு சொன்னேன், ட்ரீ ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் இது குண்டலினிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து டிவைன் மதர்.
சரிங்களா? இந்த இது வந்து என்ன அதுக்கப்புறம் கெபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஜூடிசியத்தில் உள்ள ஒரு ஒரு கான்செப்ட்டு. ஆனால் இது வந்து இருக்குது கண்டிப்பாக. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ வந்து நீங்கள் குண்டலினிமா வந்து நான் சொன்னேன் எல்லா சக்கராஸையும் பண்ணி மெர்காபிக் ஒரு ஃபீல்டு எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ வந்து குண்டலினி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸ்பைரலில் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்பின்னிங் தான் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது வந்து அந்த ஸ்பின்னிங் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்ததுக்கப்புறம் ஒன்றா சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து ரோல் பண்ணிக்கிட்டே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த கெபா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது எல்லாமே இருக்கும். 3 இருக்கும். 3மே ஒன்று தான். சரிங்களா? இதில் 3 கான்செப்ட் தான். சரிங்களா? 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி, மெர்காபா, கெபா. அதாவது குண்டலினிங்கிறது டிவைன் மதர் அப்படிம்போம். இந்த டிவைன் மதர் வந்து நான் சொன்னல 2 ப்ராசஸ். அதாவது லைஃப் ட்ரீ ஆஃப் லைஃப்பும் கொடுக்கும், ட்ரீ ஆஃப் டெத்தும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் 3 டைப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் முடிக்கணும் இந்த இதை. அப்போ வந்து அது வந்து 3 ஃபோல்டர் ஃப்ளேம்ஸாக வந்து இருக்கும். 3 ஃப்ளேம்ஸாக இருக்கும். இந்த அது வந்து இப்படி தானே ஸ்க்ரோல் ஆகும். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே வந்து உண்டு பண்ணும். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கலர், கோல்டன் கலர், வயலட் கலர். இந்த ப்ளூ கலர் வந்து எதை குறிக்கும்? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டிவைன் மதர் வந்து 3Dயை வந்து கான்ஷியஸ்னஸ் வரும். அதுக்கப்புறம் கோல்டன் வந்து 4D வரும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா 5D, அதாவது 13D, 13, 14, 15 இந்த ட்ரினிட்டி. சரிங்களா? 3 இதை வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளேம்ஸை வந்து நம்ம வந்து ஹோல்னஸ் பண்ணணும். இந்த ஹோல்னஸ் பண்ணினா தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹோலி ஃபாதர், அதாவது நம்மளுடைய சிவா உள்ளே வந்து டிவைன் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அந்த ஹோலி சிவாவும் அப்புறம் சக்தி, சரிங்களா, ஹோலி மதரும் நம்ம வந்து அவங்களோட சைல்டு, சரிங்களா, டிவைன் சைல்டு 3 பேருமே வந்து ஒன்றா வந்து இணைவோம். சரிங்களா? இதுதான் வந்து கெபா. சரிங்களா? ட்ரினிட்டி. சரிங்களா? இந்த டிவைன் சைல்டாக நம்ம வந்து மாறுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இந்த கெபா ப்ராசஸில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ப்ராசஸ். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த அந்த நீங்கள் இது வந்து எளிது கிடையாது. குண்டலினி வந்து லைஃப்பும் கொடுக்கும், டெத்தும் கொடுக்கும். சரிங்களா? லைஃப் அண்ட் டெத் ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப், அதான் நான் சொன்னேன். இது வந்து ஸ்பிரிச்சுவலில் சொல்லணும்னா காளிமாவுடைய ஒரு இது வரும். சரிங்களா? அதை நான் அடுத்தடுத்து சொன்னேன். 2 டைப் ஆஃப் இருக்குது காளிமா. அதாவது டார்க் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களை சுற்றி வந்து ஒரு 3 அலைகள் 3, சரிங்களா, 3 அலைகள் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளூ, வைலட், கோல்டன். சரிங்களா? இந்த 3ம் ஃபார்ம் ஆகி உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 3ஐயும் வந்து நீங்கள் முடித்ததாக உங்களுக்கு வந்து அர்த்தம். அதாவது என்னென்னா, நம்மளுக்குள்ளே உள்ள டிவைன் ஃபாதர், அதாவது சிவாவும், நம்மளுக்குள்ள டிவைன் மதர் சக்தியும், நம்ம வந்து டிவைன் சைல்டு, சரிங்களா, நம்ம 3 பேரும் ஒன்றாக இணைந்து விடுவோம். இதுதான் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏன் வந்து டியூவாலிட்டி வந்து இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம மைண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பை போலார் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பை போலாரில் என்ன இருக்கும்? அப்புறம் அந்த பையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனதிர்கள் வந்து நிறைய வந்து செதிலாக போயிருக்கும். எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரிகர்னஸ்ஸு, இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நம்மளுக்கு வந்து வரும்போது, நம்மளுடைய அதாவது ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் இது வரும்போது, நம்ம வந்து அதை வந்து ரொம்ப லெவல் வந்து ட்ராமாஸ் எடுத்து நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முதல்ல நம்ம எப்படி அழுதுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டங்கள், அதாவது பிளிஸ் மூமெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. இதுதான் கான்செப்ட்டு. முதல்ல வந்து 2 மணி நேரம் அழுதிங்க, 2 மணி நேரம் கம்மி, சும்மா சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அழுதிங்க அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரமாக 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? அப்படி போயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ நான் இது ஏன் அப்படின்னா, இதை தடுக்கிறதுக்காண்டி தான். இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நிறைய கண்ணுக்கு தெரியாத டீமன்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா,
இப்போ அதுக்கு வந்து இந்த குருஜி மகாவிஷ்ணுவோட எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அவங்கள இந்த இந்த மாதிரி ப்ராசஸை வந்து போடுறது, அதாவது மேலே போக 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 இந்த ப்ராசஸ் போடுறது, அவர் வந்து அருட்பெரும் ஜோதி நிலை, சரிங்களா? அதனால் அவருக்கு எவ்வளோ ஒரு திரைகளை விலக்கி போகணும். ஸோ அந்த திரைகளை அவங்க வந்து விளக்க விடாமல் நிறைய டீமன்ஸ் வந்து தடுக்கும், களி நீசர்கள் வந்து தடுப்பாங்க. இதை பிரேக் பண்ணிவிட்டு அவர் போடுறதான். இப்போ அவருக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து எப்படின்னா மிக பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வரும். அந்த நேரத்தில் அவருடைய மனது வந்து சிதையாமல் இருந்தது அப்படின்னா கடவுள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிகிட்ருப்பார், சரிங்களா? இந்த இதை வந்து எப்போம்லாம் வந்து நம்ம வந்து மனது வந்து அவங்க சிதைக்க பண்ணும் போது நம்ம வந்து வீழாமல் நம்ம பாட்டு கேஷுவலாக நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோமோ, மனதை பக்குவப்படுத்தி நம்ம ஒன்றுமே நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கோமோ, போக 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 போனோன்னா பிரச்சனைகளும் அதிகப்படியாக அவங்க கொடுக்க நம்ம அதை டேக்கிள் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அப்போதான் வந்து நம்ம வந்து கடவுள் வந்து அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா நம்ம கடவுள் அப்படிங்கிறதோட நம்ம மனதில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கே நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். இதான் இப்போ அவரை பற்றி சொன்னால் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து பிரச்சனைகள் எப்படி சந்திச்சு வராரு, அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து சரணாகதி ஸ்டேஜில் இருந்தோன்னே இறை வந்து நம்ம போகுது. இப்போ எனக்கு நான் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து சின்ன டைப்பில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட ரிலேட்டிவ் சோஷியல் மீடியாவில் போடுறது, அப்புறம் என்னை கேவலப்படுத்துறது, அதான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம அப்படியே இருந்திருக்கே மாட்டோம், சரிங்களா? அவ்வளோ ஒரு இருப்போம், நம்மளை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, சரிங்களா? அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து என்னன்னா, என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களா, நான் எப்படி அப்படிங்கிறது அதெல்லாமே உடச்சி சதறி இப்போ போடா அதுதான் ஞானி அப்படிங்கும். அதாவது அவ்வளோதான். அதை அப்போ என்ன பண்ணும், அப்போ அந்த ஸ்டேஜில் கடவுள் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு, இப்போ ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னை பற்றி வந்து யாராவது வந்து ஒரு பேடாக பேசுகிறாங்க, எனக்கு அந்த எனர்ஜி வேவ்ஸை வந்து அவங்களுக்கு எனர்ஜி லெவலே நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிக்கும் போது அவங்க என்னை பற்றி பேடாக பேசும்போது நான் வந்து கவலைப்படுறதுக்கு முன்னாடியே கடவுள் வந்து என்ன பண்ணுவார், அவங்களோட எல்லாத்தையும் எனக்கு கட்டிடுவார். நிறைய கொடுக்கும் கிஃப்ட்டு. கொடுக்கும்போது சொன்னேன், அடப்பாவி நீ இவ்வளோ கேவலமாக இருந்துட்டு என்னையும் பேசுகிறேன், நானாவது அட்லீஸ்ட் என்னோட காமம், குரோதம், மதம், ஆச்சனை எல்லாத்தையும் நீக்கிட்டு மேலே வரணும்னு அட்லீஸ்ட் பாடாது பட்டுட்ருக்கேன். நீ உள்ளே வச்சுக்கிட்டே வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லித்தான் போவோம். அது வந்து வந்துடுது. அது ஃபஸ்ட்டு நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 2 years 3 years முன்னாடி எப்படி இருந்தேன் நான், இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ளீஸ் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே நீங்கள் எந்த ப்ராசஸில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இது எப்படின்னா, கடவுள் வந்து வித்தியாசமான பிரச்சனை, நீ வந்து அப்போ இது கஷ்டப்பட மாட்டியா, இப்போ மகாவிஷ்ணுக்கு அப்படி தான் கொடுத்தது, இதுக்கு நீ கஷ்டப்பட மாட்டியா, அப்போ இதை பண்ணால் எனக்கு இப்படி தான் கடவுள் ஆடும். நம்ம அதெல்லாம் வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்து, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், என் மனதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன், யார் சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன், எதுக்கும் மசிய மாட்டேன், பணம் கிடையாது, பதவி, எதுக்குமே நான் வந்து மசியாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வேற ரேஞ்சுக்கு கொண்டு போவோம் நம்மளை கடவுள். அவர் கொண்டு போவார். அதான் சொல்கிறேன், கடவுள் இருப்பார். என்னை பொறுத்தவரை அதுதான் எனக்கான பாலிசியே அதுதான். ஏன்னா நான் நிறைய உணர்ந்திருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஸோ தெரியும், இந்த த்ரீனிட்டியை போடுறது தான் வந்து நம்மளுடைய வேலை. இது வந்து ரொம்ப லெவல் வந்து இந்த கெபா, அதாவது குண்டலினி, மெர்காபா, கெபா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 15D வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸ். அது வந்து அதனால் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணை ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? நீங்கள் எவ்வளோதான் மந்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து இது பண்ணாலும் கருணை வந்து எல்லாமே பேலன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் கடவுள் பார்த்தா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கே கொண்டு போவார், சும்மா கொண்டு போக மாட்டார். நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து உருண்டு பிறண்டாலும் சரி, நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களை வந்து கருணை இல்லை இதில் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கே கூட்டு போவார். அது இல்லைன்னா மாயையில் சிக்க வச்சுருவார். அதனால தான் கீழே விழுந்தவங்க எந்திக்கவே முடியாது சில நேரத்துக்கு, சரிங்களா?
இப்போ வாதி வந்து கீழே விழுந்தாலும் நல்லா இருந்தவங்க எந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கரெக்டாக உள்ள இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிலவங்க அப்படி தான், அவங்களுக்கு வந்து அது மாற்றமே வராது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான். நம்ம வந்து அந்த கருணை அப்படிங்கிறது தான் உச்சக்கட்டம் வரும். அதை வந்து இவன் எவ்வளோத்துக்கு எடுத்திருக்கிறான், எவ்வளோத்துக்கு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெரிய தான் நம்ம உள் வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்மளோட டிவைன் ஃபாதரையும் நம்மளோட டிவைன் ஃபைனும் நம்ம குழந்தைங்க நம்ம வந்து அவங்களோட சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது எனக்குலாம் ஒரு 7 இயர்ஸாகவே இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. 7 இயர்ஸ்வே இந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.